Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. தாம்பரம் சண்முகம் சாலை பெரிய பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 1000க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கிய கூடுதல் விவரங்களை காண்போம். இன்று உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள ஜிம்மா பள்ளிவாசலில் இன்று பக்ரீத் தொழுகை முன்னிட்டு சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது. இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பக்ரீத் பண்டிகை குறித்து அந்த அம்சங்கள், அந்த பக்ரீத் பண்டிகை முஸ்லிம்கள் கொண்டாடுவத காரணம் குறித்து தற்போது மனித மக்கள் கட்சி துணை பொதுச் செயலர் தாமரை யாக்கிவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் என்கிற தியாக திருநாளை வாழ்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அவர்களை இறைவனுக்காக பலியிடுவதற்காக முன்வந்த போது இறைவன் இஸ்மாயிலை பலியிட வேண்டாம், ஒரு ஆடையோ மாடவோ ஒட்டகமோ நீங்க பலியிடுங்கள் என்று வாக்குறுதிக்கு இணங்க தியாக திருநாளாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தியாக திருநாளை, பக்ரீத் திருநாளை ஆடுகளை அறுத்து மாடுகளை அறுத்து நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் மூலியமாக, நீதிமன்றங்கள் மூலியமாக பல்வேறு நெருக்கடிகளை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய நாடு. நம்முடைய தாம்பரம் ஜும்மா பள்ளிவாசலில் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், தாம்பரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியினுடைய அமைச்சருமான சரத் அவர்கள் வந்து பார்வையிட்டு எங்களுடைய பண்டிகை பிறநாள் வாழ்த்துக்களை, தியாகத்தினால் வாழ்த்துக்களை உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டார். அவர் வருகையை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு இந்த பகுதியின் அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமியர்களும் அமைச்சர்களை கட்டி தழுவி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.